ஆசியாவிலே மிகப்பெரிய கோயில் மீனாட்சி அம்மன் கோயில். இந்தியாவில் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் மதுரை மாநகரின் நடுவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில். அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் உலக பிரதிஷ்டை பெற்ற கோயில். இத்திருத்தலத்தில் சித்திர திருவிழா 10 நாள் திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்படும். மதுரை மீனாட்சி அம்மன் மதுரை ஆட்சி புரிந்ததாக வரலாறு. பல்வேறு வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கிட்டத்தட்ட 17 வருடங்களுக்கு பிறகு கும்பாபிஷேகம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2009 ஏப்ரல் 8ஆம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பிறகு கும்பாபிஷேகத்திற்கான தேதிகள் குறிப்பிடப்படாமல் நீண்ட காலம் தள்ளி வைக்கப்பட்டது. மீனாட்சி அம்மன் கோயிலில் 2018 வீர வசந்தராயர் மண்டபத்தில் தீ விபத்து. அங்கேதான் பூக்கடைகள், மாலை கட்டும் கடைகள், பல்வேறு கடைகள் இருந்த நிலையில் அப்பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்து மீனாட்சி அம்மன் கோயில் வசந்தராயர் மண்டபத்தை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அது மறுசீரமைப்பு பண்ணுவதற்கு நீண்ட காலம் பிடித்த நிலையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எப்பொழுது கும்பாபிஷேகம் என்ற கேள்வி எழுந்த நிலையில் கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. 5 கோபுரங்கள் கொண்ட மீனாட்சி அம்மன் கோயிலில் 4 திசையிலும் மீனாட்சி அம்மன் கோபுரங்களுக்கு வர்ணம் தீட்டும் பணி நடைபெற்று கொண்டிருந்தது. இந்து சமய அறநிலையத்துறை அதற்கான பணிகளை மேற்கொண்டு வந்த நிலையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த சூழலில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எப்பொழுது கும்பாபிஷேகம் நடைபெறும் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் தமிழக அரசு தற்பொழுது செப்டம்பர் 17ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு, அதாவது ஆவணி மாதம் 31ஆம் நாள் கும்பாபிஷேகத்திற்கான தேதியை அறிவித்துள்ளது. புனித நீர் ஊற்றுதல் காலை 7:45 மணி முதல் 8:10 மணிக்குள் நடைபெறும் என்று அறிவித்திருந்த நிலையில் அதற்கான முன்பதிவுகள், தரிசன கட்டணம் போன்றவை பின்னர் அறிவிக்கப்படும் என இந்து சமய அறநிலைத்துறை அறிவித்துள்ள நிலையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் கும்பாபிஷேகத்திற்கான பந்தக்கால் நடும் முறை இன்று காலை நடைபெற்றது. இதற்கான விசேஷ பூஜைகளுடன் மீனாட்சி அம்மன் கோயிலில் பந்தக்கால் நடுகிறார்கள். இதன் பின்பு ஆகம விதிப்படி தொடர்ந்து 45 நாட்களுக்கு விசேஷ பூஜைகள், ஹோம குண்டங்கள் நடைபெறும். அதன் பின்பு ஏப்ரல் 8, 2009 நடைபெற்றது போல் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு செப்டம்பர் 17, 2026ஆம் ஆண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள நிலையில் இதற்கான பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை அரசு செய்து வருகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் சரியான போக்குவரத்து வசதி, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி மற்றும் தரிசனத்திற்கான கட்டணம், தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு அனுமதிக்கேற்ற ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் போன்ற பல்வேறு திட்டங்களை இந்து சமய அறநிலைத்துறை மேம்படுத்தி வருகிறது. இதையடுத்து இன்று காலை கும்பாபிஷேகத்திற்கான பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது.